வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஜர்தோசி வச்சு லூப் செயின் தான் போட போகிறோம். இங்கே வந்து நம்ம நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். சூயிங் த்ரெட் வந்து ஒத்தையாக கொடுத்து முடி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தின்னான நீடில் தான் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரேம் கடையிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 1 இன்ச் அப்படி இல்லைனா 3/4 இன்ச் அளவுக்கு எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட ஜர்தோசி செயின் ஸ்டிச் தான் இங்கே நம்ம போடுவோம். நம்ம எடுத்த இடத்துலையும் மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேமு கடையில் ஃபுல்லாக இந்த ஜர்தோசியை வந்து நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இது பெட்டல் மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி பெட்டல் மாதிரி வரும்போது இது லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு அந்த பெட்டலோட எண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி உள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம செயினுக்கு வந்து உள்ளேருந்து எடுப்போம். இந்த பெட்டலுக்கு உள்ளேருந்து எடுப்போம். இப்போ வந்து நம்ம வெளியில் தான் எடுக்க போகிறோம். இந்த லூப் செயினுக்கு வந்து நம்ம வெளியில் தான் எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசியை லோட் பண்ணி சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நூல் வந்து அப்பப்போ சிக்காகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஜர்தோசியை ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா சிக்காயிடும். மறுபடியும் இதே இடத்துல இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பெட்டலை வந்து லைட்டாக அழுத்தி பிடிச்சி நம்ம வரைஞ்சிருக்கிற லைனுக்கு மேலே வச்சு சென்டரில் வர மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம அடுத்த வாரத்தை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க செயினை கனெக்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஜர்தோசி வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்ட பெட்டலேருந்து அடுத்த பெட்டலை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம நெக்லைனில் அவுட்லைனாக கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் இதே ஸ்டிச் வந்து மாரி நீடில் வந்து எப்படி போகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே ஒரு லூப் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பெட்டல் முடிகிற இடத்துல அடுத்த செயினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நார்மல் நீடில் போடும்போது ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லூப் போட்டுட்டு வந்தோம். ஆரி நீடில் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பெட்டல் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த லூப்பை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பெட்டல் முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணி போட்டு போகலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.